முக்கிய செய்தி. பழனி கோயிலில் இந்து அல்லாதவர்களை கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் மத நம்பிக்கை அல்லாதவர்களையும் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனி கோயிலில் இந்து அல்லாதவர்களை கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மத நம்பிக்கை அல்லாதவர்களையும் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என்று உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனி கோயிலில் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க கோரிய வழக்கில் மத நம்பிக்கை அல்லாதவர்களையும் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து மத கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பழனி கோயிலில் கொடிமரம் தாண்டி உள்ள அனுமதிக்க கூடாது என மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற பதாகையை கோவிலில் பல்வேறு இடங்களில் வைக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் கோவிலில் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும் என்றும் அந்த பதிவேட்டில் இந்த சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என உத்தரவாத உறுதிமொழி எழுதி கொடுத்த பின்பு கோயிலுக்குள் அனுமதிக்காம என நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவிட்டுள்ளார். பழனி செய்த செந்தில் மதுரைக்கு மனு தாக்கல் செய்தார். அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோயில் உள்ளது. இந்த கோயில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இந்து சமய அறநிலையத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்து அல்லாத எவரும் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என தடுக்கும் வண்ணம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தெய்வத்தின் மீது நம்பிக்கையில்லாத நபர்களும் மாற்று மதத்து நம்பர் ஒரு திருக்கோயில் நுழைய அவசியமில்லை. இவ்வாறு உள்ள சூழலில் பழனி தேவதானத்தில் பழனி முருகன் கோயில் இந்து அல்லாத நபர்கள் திருக்கோயில் நுழைய தடை விதிக்க வேண்டும் என பலகையில் தற்போது செயலாளர் நீக்கப்பட்டுள்ளது. இது இந்து மதம் சார்ந்தவர்கள் நம்பிக்கையில் புண்படுத்தும் வகையில் உள்ளது. எனவே நீக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விசாரணை போது இந்து அல்லாதவர் கோயிலின் நுழைய தடை என்ற பலகை மீண்டும் வைக்க என உத்தரவு பிறப்பித்து இந்து சமய அறநிலை சார்பில் 10 மனு தாக்கல் செய்ய ஏற்கனவே நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியிட்ட நீதிபதி இந்து அல்லாதவர்கள் கோயிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என்றும் இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த பலகை கோவிலில் பல்வேறு இடங்களில் வைக்க வேண்டும் என்றும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு செல்ல விரும்பினால் இந்த மதத்தை இவர் நம்பிக்கை கொண்டு செல்ல விரும்பினால் உறுதிமொழி பத்திரம் வழங்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்துள்ளனர். சந்திரன், தொடர்ந்து இந்து அல்லாதவர்கள் கோயிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை கோவிலில் பல்வேறு இடங்களில் வைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்களை மீண்டும் ஒருமுறை பதிவு பண்ணலாம். முறையாக கோயில் கொடிமரம் சுற்றிலும் கோயிலும் பல பகுதிகளும் இந்து அல்லாதவர் நுழையக்கூடாது என்ற பலகையில் வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மாற்று மதத்தினர் கோயிலுக்கு செல்ல விரும்பினால் முருகன் மீது பக்தி கொண்டு கோயிலுக்கு வருகிறோம், எனவே அனுமதிக்க வேண்டும் என பதிவேட்டில் தாங்கள் உறுதிமொழி பத்திரம் வழங்க வேண்டும். அதன் பின்பு பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதுபோல் பழனி கோயிலை பொறுத்தவரை இந்து அறநிலையத்துறை ஆணையர் கோயில் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே நேரம் அந்த கோயிலுக்கு சில கொடிமரத்தை சுற்றிலும் பல இடங்களில் பலகையில் வைக்க வேண்டும். கோயில் வளாகம் முழுவதும் இந்துக்கள் அல்லாத வேறுமே யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்ற பலகையில் வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்து மதமாக இருந்தாலும் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்க கூடாததாகவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சந்திரன்.